ஸோ நம்ம வெப் டேட்டா பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வெப் டேட்டால நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சோஃபார் நம்ம வந்து வெப் டேட்டானா என்ன, ஸோ வெப் டேட்டால என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அண்ட் அதோட டேட்டாவை நம்ம கிட்ட இருந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆட்டோமேட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த டேட்டா எங்க போகுது, அந்த டேட்டாவோட டைப்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை இன்னும் நம்ம எலாபரேட்டா பார்த்தோம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ். ஸோ இது என்னன்னா டு ட்ராக் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ், காமர்ஸ் ஃபர்ம்ஸ் ஆஃப்டன் கேதர் ஆன்லைன் ரிவ்யூஸ் ஃப்ரம் த கஸ்டமர். அதாவது இப்போ நீங்க எந்த ஒரு காமர்ஸ் சைட் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், மிந்த்ரா, எனி திங், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும். ஸோ அதுலலாம் வந்து கண்டிப்பா அது ஸ்ட்ரக்சர்டா இருக்காது, அன்ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுல வந்து ஒரு சில விஷயங்கள்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல நம்ம அதோட அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ போடுறதாகட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூனா நான் டெக்ஸ்ட் தான் பண்ணணும்னு இல்லை, நான் ஃபோட்டோஸும் எடுக்கலாம், வீடியோஸும் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான அன்ஸ்ட்ரக்சர்டான விஷயங்களும் இருக்கும். இதே செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் ப்ளஸ் அன்ஸ்ட்ரக்சர் மிக்ஸ் ஆனது தான் செமி ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ அன்ஸ்ட்ரக்சர்டு இருக்கு. ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா அதுல என்ன இருக்கும்னா, இப்போ அந்த ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்டோடைய டைப் இது, இந்த பிராண்ட் இது, அப்போ இதோட சைஸ் இது, கலர் இதுன்ட்டு எல்லா எல்லா விதமான ப்ராடக்ட்டுக்கும் அது ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் கலந்துருக்கு. ஸோ இட்ஸ் அ செமி ஸ்ட்ரக்சர். திஸ் ரிவ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட் இருக்கும், நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவும் இருக்கும். லைக் இந்த ப்ராடக்டோட ரேட்டிங்ஸ் அதெல்லாம் வச்சு டுகெதர் திஸ் எலிமெண்ட்ஸ் கேன் கிரியேட் அ செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா தட் ஆஃப்டன் பிராண்ட் இன்சஸ் இன் டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு இது வந்து ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் எடுத்துக்கலாம். ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் சிஸ்டம் கம்பைன் ஸ்ட்ரக்சர் டேட்டா சச் அஸ் அ பேஷண்ட் ப்ரொஃபைல் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ எல்லா பேஷண்ட்டோடைய ப்ரொஃபைலும் ஹிஸ்ட்ரியும் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு. அதே மாதிரி வித் அன்ஸ்ட்ரக்சர்ட் நோட்ஸும் அதில் இருக்கும், ரிட்டன் திங்ஸும் அதில் இருக்கும், லைக் கமெண்ட்ஸ் ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொவைட். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிசீஸ் இருக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது சம்மந்தமான ரிப்போர்ட் சர்ச் இது பண்ணுறதா இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வெறும்னே டெக்ஸ்ட்டாக அவங்க ரைட் பண்ணிட்டு நோட்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு சிலவங்களுக்கு எக்ஸ்ரே காப்பீஸும் அதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் செமி ஸ்ட்ரக்சரில் வரும். தி ரெசியூம் செமி ஸ்ட்ரக்சர், sorry, the resulting semi-structured data allows for streamlined patient records, improving patient diagnosis. So இதுல வந்து செமி-ஸ்ட்ரக்சரா இருக்கிறது தான் வந்து பெஸ்டா இருக்கும். பிகாஸ் அப்பதான் பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். பேஷண்ட்ஸோட டயக்னோஸ் பண்ணி அவங்களோட ஹெல்த் கேரை இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ஆஃப் டேட்டா மாடல். ஸோ டேட்டா மாடல்ஸில் நிறைய எவாலுவேஷன் நடந்திருக்கு பாருங்க. 1964 நெட்ஒர்க் டேட்டா மாடல்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் 1968 ஹைரார்கிக்கல் டேட்டா மாடல் வந்துச்சு. 1970s பொறுத்த வரைக்கும் ரிலேஷனல் டேட்டா மாடல். அண்ட் 1985 பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட், 1985 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல்ஸ் எல்லாம் வந்துச்சு. 1990s வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டா மாடல் வந்திருக்கு. 1998 அப்பே வந்து செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் வந்தது. அதாவது யூசிங் எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ அந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து 1998 வந்துச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட், மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் யூஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ இந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடலை பற்றி பார்க்கலாம். ஸோ செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் இஸ் டேட்டா தட் மே பி irregular or incomplete and having a structure that may change rapidly or unpredictably. ஸோ இந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு ரெகுலர் சைட்ஸாக இருக்காது. இதுனா இதுதான் அப்படின்னு ஈஸியாக நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. இர்ரெகுலராக தான் இருக்கும், இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும். பட் அதுக்கு இட் ஹேவ் சம் ஸ்ட்ரக்சர் தட் மே சேஞ்ச். அந்த ஸ்ட்ரக்சருமே வந்து மாறிட்டே இருக்கும், ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோங்க, எது இப்போ எந்த இப்போ நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, எது எப்போ வரும்ன்ட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அன்பிரடிக்டபிள் ஸ்டேட்ல தான் அது இருக்கு. It generally had some structure. ஜென்ரலா அதுல ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, பட் டஸ் நாட் கன்ஃபார்ம் டு அ ஃபிக்ஸ்டு ஸ்கீமா. பட் இந்த ஸ்கீமால தான் அது வந்து இருக்குமா அப்படின்னா கிடையாது, அது வந்து மாறிட்டே இருக்கும். அன்பிரடிக்டபிள் தானே. ஸோ செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் வச்சுதான் இருக்கு. டேட்டா கேரிஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட்ஸ் ஓன் ஸ்கீமா.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்எம்எல் எலிமெண்ட் டேக்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது செமி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரையும் HTML தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ HTMLக்கு அப்புறம் HTML விட நல்ல ஒரு எலிவேட்டடான ஒரு கோட் சைட்னா இந்த எக்ஸ்எம்எல் எலிமெண்ட்ஸ், அந்த எக்ஸ்எம்எல் டேக்ஸ் HTML டேக்ஸை விட எக்ஸ்எம்எல்லோட எலிமெண்ட் டேக்ஸ் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக இருக்கும். Semi-structured data model allows information from several sources. இந்த semi-structure data model இருக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அலோவ் பண்ணும், அன்ஸ்ட்ரக்சர்னா அன்ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அலோவ் பண்ணும். பட் செமி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய செவரல் சோர்ஸ்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் வித் ரிலேட் பட் டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி டு பி ஃபிட் டுகெதர் இன் ஒன் ஹோல் that's suitable for integration of database sharing information on the web. ஸோ அதுதான் ஒரு வெப்சைட்ல ஏதோ எந்த ஒரு வெப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நமக்கு வந்து ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும் ஒரு சைட்டோட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, நீங்கள் லிங்க்டின்ல ஏதாச்சும் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, அது யாரு கூட ஷேர் பண்ணணும்னு வச்சுங்க, நீங்கள் த்ரூ வாட்ஸ்அப் மூலியமா ஷேர் பண்ணுறது. ஸோ ஒரு அப்ளிகேஷன்லேயே இன்னொரு அப்ளிகேஷன் இன்டகிரேட் ஆகுற மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இந்த செமி ஸ்ட்ரக்சர் மூலயமா இன்னும் ஈஸியாக இட்ஸ் பீங் பாசிபிள்னோ. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெப் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஓகே, வெப் டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வெப் டேட்டால எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, வெப் டேட்டா என்னன்னு தெரிஞ்சிச்சு, வெப் டேட்டால யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் செமி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்றது? வெப் டேட்டா மேனேஜ்மெண்ட் இஸ் அ கான்ஸ்டோர் ஆஃப் டேட்டா டெரைவ் அப்ளிகேஷன். ஸோ வெப்ல இருக்கிற எல்லா டேட்டாஸுமே கண்டிப்பா வந்து செமி ஸ்ட்ரக்சரா தான் இருக்க போகுது நமக்கு. ஏன்னா வந்து அதுல எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நமக்கு கேதர் பண்ண போறோம். ஸோ எனேபிளிங் சேம்லெஸ் ஆக்சஸ் ஆர்கனைசேஷன். ஸோ கண்டிப்பா என்னதான் அன்ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சேம்லெஸ் ஆக்சஸ் இருக்கணும், அது ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன டக்குன்னு ரெட்ரிவல். இப்போ நான் வந்து நீங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். நீங்க சர்ச்ல வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டேட்டாவை ஈஸியாக என்னால் ரெட்ரிவல் பண்ண முடியும். ஸோ அந்த ரெட்ரிவல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து an analysis of massive and heterogeneous data set distributed across the web. ஸோ எனக்கு வந்து ஒரே டாபிக் பத்தி நிறைய அனலைசிஸ் நிறைய இது வந்திருக்கும். ஸோ அந்த மேசிவான இதையும் வந்து டீபக் பண்ணி எனக்கு ஆக்சசபிளா இருக்கணும், ஈஸியா ரெட்ரைவ் பண்ணதா இருக்கணும். என்னதான் செமி ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்றது இந்த வெப் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்லாம் எப்படி இருக்கும். ஸோ இந்த XML பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் தான் இந்த XML அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் தட் ஹேட் பீன் ப்ரொபோஸ்ட் ஹேஸ் எ ஸ்டாண்டர்ட் ஃபார் ரெப்ரசென்டிங் டேட்டா. ஸோ இப்போ வந்து இந்த XML வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. பட் இட் இஸ் ஆல்சோ a family of standard some in progress பட் இன்னும் அதுவும் ஒரு ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அட் அ வேர்ல்ட் ஸ்கேல். ஒரு குளோபல் லெவல்ல பார்க்கும் போது இது நம்ம ஜாஸ்தி மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எக்ஸ்லிங்ஸா இருக்கலாம், எக்ஸ் பாயிண்டர்ஸ், XML ஸ்கீமாஸ், DOM, SAX, XPath, XSL, XQuery, SOAP, WSDL and so forth. ஸோ இந்த மாதிரினா ஒரு சில ஸ்கேல்ஸையும் அவங்க யூஸ் பண்றாங்க. லேபிள் வேல்யூ பேர்ஸ் ஆர் யூஸ் டு ரெப்ரசென்ட் ரெக்கார்ட்ஸ் லைக் ஆர் டப்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லியாச்சு. நீங்க இந்த டப்பிள்ன்ற வேர்டை எங்க பைத்தான்ல படிச்சிருப்பீங்க. ஸோ பைத்தான் ஜாவால கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான். ஸோ செமி ஸ்ட்ரக்சர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம், இது ஒரு ஆல்பபெட், டெக்ஸ்ட் இருக்கு, அப்புறம் இமெயில் ஐடியும் இருக்கு. ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நேம்னா நேம் இருக்கு, டெலிஃபோன் நம்பர் இருக்கு, இமெயில் இருக்கு. இப்போ வந்து நான் இது கூட இது செமி ஸ்ட்ரக்சரா இருக்கும் போது நான் இது கூட நேம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் அதுலயும் ஒரு பிரான்ச் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய செமி ஸ்ட்ரக்சர்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இது வந்து ட்ரீ ரெப்ரசன்டேஷன் பண்ணி இந்த நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் அது வந்து இந்த XML எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னா இந்த எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ் மார்க்அப் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அட்மின். ஸோ ட்ரீ பேஸ் ஃபார்ம்ல தான் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே ட்ரீ பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கான கோடிங் இருக்கு. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கோட் தான். ஸோ இந்த லாங்குவேஜ் பத்தி நீங்க இன்னும் டீப்பா படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ப்ராசஸிங் ஆஃப் எக்ஸ்எம்எல் டேட்டா பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு வந்து ஒரு சீரியலைஸ் ஃபார்ம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு அதாவது டிப்பிக்கல் ப்ராசஸ் இங்க இங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு நோட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒரு இப்போ நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த அப்ளிகேஷனுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடக்குது. இனிஷியலி the document is most often assigned in a serialized form. ஒரே மாதிரி ஒரு சீரியலைஸ்டு ஃபார்மா தான் இனிஷியலி இருந்தது. either because it is stored in a file or a database. ஒரு ஃபைலையோ ஒரு டேட்டாபேஸ்லயோ நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு சீரியலைஸ்டு ஃபார்மா தான் இருக்கும். ஆர் பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் அனதர் அப்ளிகேஷன், இல்லைன்னா வேற ஒரு அப்ளிகேஷன் மேபி அந்த அப்ளிகேஷன் சீரியலைஸ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா ஸோ அதனாலையுமே வந்து இனிஷியலா அது வந்து சீரியலைஸ் ஃபார்ம்ல இருக்கும். This hash stands for the serialized representation to a tree-based representation. So it's serialized representation. So the processing of XML data மூலமா நம்ம ஒரு tree-based tree-based representation மாத்திரம், which is conventionally used to process the document content. So நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்றதுக்காக. Once the application task is finished, another once அந்த task முடிஞ்சிருச்சுன்னா another or complementary module deserialized transfer the tree based representation of the possible modified document into one of its possible serialized form. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு தேவையான இதெல்லாம் நான் இதுல போட்ட மாதிரியும் இருக்கு. இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலாகவும் இருக்கு. பிளஸ் ஒரு ஒரு செமி ஸ்ட்ரக்சர்னும் போது எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டும் இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரினா நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் இது வச்சிருக்கு. ஸோ அதுதான் இதுல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வெப் டேட்டா மேனேஜ்மெண்ட் வித் எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்ல வச்சு நம்ம வந்து வெப் டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். எக்ஸ்எம்எல்ல வச்சு இந்த வெப் டேட்டா மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபீச்சர்ஸ் தட் மேக்ஸ் த எக்ஸ்எம்எல் ஹேஸ் அ சாய்ஸ் ஃபார் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆன் த வெப். ஸோ இந்த எக்ஸ்எம்எல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹெச்டிஎம்எல்லை விட கொஞ்சம் நல்லா ஒர்க் ஒரு பெட்டரான இதுல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த எக்ஸ்எம்எல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சாய்ஸா எடுத்துக்கும். ஸோ இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டேட்டா இன்டகிரேஷன். டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் டேட்டா ஒரு டேட்டாவோட இன்னொரு டேட்டா இன்டகிரேட் பண்றதுக்கும் நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து வித் திஸ் எக்ஸ்எம்எல் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் எக்ஸ்எம்எல் பேஸ்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது. அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டயக்ராம்ல டேட்டா சோர்ஸ் இங்கதான் அந்த அப்ளிகேஷன் தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எக்ஸ்எம்எல் மூலியமா அதை எக்ஸ்போர்ட் பண்றேன். ஏன்னா எக்ஸ்எம்எல்க்கு இருக்கிறது இந்த ரெண்டு தான். டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், டேட்டா இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுல இருந்து டேட்டாவை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஹெச்டிஎம்எல் பிடிஎஃப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வித் த யூஸ் ஆஃப் இந்த ஹெச்டிஎம்எல்ன்றது வெப்சைட் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, பிடிஎஃப் வந்து டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, ஸ்பெஷலைசேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஹெச்டிஎம்எல் வந்து எனக்கு வெப் ப்ரௌசரில் போடலாம், இது பிடிஎஃப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு அந்த டேட்டாவை நான் கொண்டு போகிறதுக்கு இந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு நான் எக்ஸ்எம்எல் பேஸ்டு டேட்டாவை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ புரியுதா இந்த எக்ஸ்சேஞ்சுன்றது ஏன் முக்கியமான ஃபீச்சர்னு. எக்ஸ்எம்எல் இஸ் அட் தி கோர் ஆஃப் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்எம்எல் தான் வந்து எந்த விதமான ஒரு டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு கோரா இருக்கு. எபிலிட்டி டு ரெப்ரசன்ட் டேட்டா இன் அ சீரியலைஸ்ட் ஃபார்ம் தட் இஸ் சேஃப்லி டிரான்ஸ்மிட்டட் ஆன் த வெப். ஸோ இந்த எபிலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டிங் டேட்டா ஒரு சீரியலைஸ்டு ஃபார்ம்ல இந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதாகட்டும், சேஃபா அந்த டேட்டா வந்து ஒரு வெப்ல ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு வெப் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறதாகட்டும், இது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தா டைப்பிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் விச் அலோஸ் ஏ அண்ட் பி டு அக்ரீட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஒரு சில இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு கோர் பேஜா ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க. அந்த பேஜோட டூப்ளிகேட் பேஜா அந்த ஷேடோ பேஜ்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணாலே உங்களோட கோர் பேஜ்லயும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம். Standardized convention to form the serialized representation and the specific tree based representation. So அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கன்வென்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரம் டு இந்த யூசர்ல இருந்து இந்த யூசருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கன்வென்ஷனா இருந்தாலும் சரி, சீரியலைஸ்டா இருக்கிற ஒரு ரெப்ரஸன்டேஷனா இருந்தாலும் சரி, ட்ரீ பேஸ்டு
பண்ணியிருக்க ரெப்ரசன்டேஷனா இருந்தாலும் சரி, அது எப்படி மேனிபுலேட் பண்ணுது, ஏல இருந்து பிக்கு அது எப்படி வந்து சேஃபா கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் கோர் ஆஃப் திஸ் எக்ஸ்எம்எல்ல இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் எக்ஸ்எம்எல் பேஸ்ட் ஆன் த டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. தேங்க்யூ.